என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்பு சகோதரன் வெங்கடேசன் அவர்களோடு இணைந்து உங்களை சந்திப்பதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட இணையதளங்கள் மூலமாக கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவத்தை, உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் வழங்கி வருகிறோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அவருடைய கிருபையை பாருங்கள். ஒருவேளை நிறைய இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்கும்போது நிறைய இன்றைக்கி இளைஞர்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு யார் பதில் தருவா, இதுக்கு பதில் உண்டா அப்படின்னு நாங்கள் ரொம்ப தேடினோம். அது மாதிரி நேரத்துலலாம் அவங்க நிகழ்ச்சிகள் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி உலகம் எங்கும் இருக்கிற அநேக தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் ஜனங்கள் பிரயோஜனப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம். இது ஒரு மதம் அல்ல, தேவனோடு நம்மை படைத்த சிருஷ்டித்த கடவுளோடு நமக்கு ஒரு உறவை கொடுக்கிறார். இதை விட ஒரு பெரிய அனுபவம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு உங்கள் அனுபவத்தை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். நிகழ்ச்சிக்கு போவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பேசலானே. கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம். உலகத்தில் எந்த மனிதர்களோடும் இருக்கிற உறவை காட்டிலும் ஆண்டவராகிய நம்மை படைத்த தெய்வத்தோடு இருக்கிற ஒரு உறவு பாருங்களேன், அது யாராலையும் அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத ஒரு அற்புதமான ஒரு உறவுனே. அதை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உண்மையாக நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அதை தரணும்னு சொல்லி நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு வசனத்தோடு நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 5, 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். இங்கு வாசிக்கிறோம், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்திற்காக மாத்திரம்தான் அனுப்பப்பட்டார் என்பது இன்றைய இஸ்லாமியர்களுடைய ஒரு நம்பிக்கை, ஒரு வாதம். அதனால் இது தங்கள் வேதத்தை சொல்லும்போது அது உலகத்தினுடைய அது மறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தை பற்றி பேசும்போது அது இஸ்ரவேலாருக்கு மட்டும்தான் இயேசு அனுப்பப்பட்டார் அப்படின்றத மிக வைராக்கியத்தோடு கூட நம்ம பேசுகிறத பார்க்குறோன்னே. ஸோ நம்ம இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம். ஏன் இயேசு கிறிஸ்து அங்கே காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று சொல்லி அவரை அனுப்பினார்? இயேசு உண்மையாகவே இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் அனுப்பப்பட்டாரா? இதை நம்ம பேசுவோம். கண்டிப்பாண்ணே. ஆனால் நீங்கள் கேட்ட அருமையான ஒரு விஷயம். அதாவது என்னென்னா, பொதுவாகவே எப்பொழுதுமே நம்ம எப்போவுமே சொல்லுவோம், இஸ்லாமிய அறிஞர்களும் சரி, இஸ்லாமிய நண்பர்களும் சரி, என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமுமே தாங்கள் மனதில் என்ன நினைக்கிறார்களோ அல்லது தங்களுடைய புத்தகத்தில் என்ன இருக்கிறதோ அதை மெய்ப்படுத்துவதற்காக நம்முடைய வேதத்தை வளைப்பார்கள். அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தங்களுடைய கருத்தை திணிப்பதற்கு நம்முடைய வேதத்தை பயன்படுத்துவது. இது அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகள், அவருடைய வேலை, அவர் அந்த பூமியில் செய்த காரியங்கள், இதுதான். இதை அவங்க ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா முகமது அவர்களை உலகம் பூரா கொண்டு போகணும். அப்போ இயேசுவை உலகத்துக்கு, முழு உலகத்துக்கும் காமிச்சிட்டா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறிடும். அப்படிங்கிறனால இயேசுவை ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அவர் காணாமல் போன இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் வந்தார் அப்படிங்கிற மாதிரி காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா, வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தையும் அவர் என்ன இங்கே பூமியில் சொன்னார் அப்படிங்கிறதையும், அவரை பற்றி வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதையும் நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஊழியத்தினுடைய மிக முக்கியமான நோக்கங்களை அவர் ஒவ்வொன்றையும் எப்படி நிறைவேற்றுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து 2 விதமான ஊழியங்களை அவர் தன்னுடைய உலக நாட்களிலே இங்கே செயல்படுத்துகிறார். ஒன்று, அவர் ஆபிரகாமுடைய சந்ததியிலே வருகிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிக்கான மிக முக்கியமான நபராக இருக்கிறார். அப்போ அவர் மூலமாகத்தான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் இந்த சந்ததி முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. முதலாவது, அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ரெண்டாவது, அந்த சந்ததி மூலமாக முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இது 2 மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, இதை அப்போஸ்தலர்கள், இயேசுவனுடைய உபதேசத்தை அவருடைய பாதத்திலிருந்து கேட்ட அப்போஸ்தலர்கள் அவரை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்,
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிற வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 3:25 26 கலாத்தியர் 3:8-14 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, முதலாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் இஸ்ரவேலுடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததிகள், அவங்களுக்காக வாக்களிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தையும், அதற்கு பிறகு அவர்கள் மூலமாக முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தையும் அங்கே ஆண்டவர் சொன்னதை பற்றியும், அதை பற்றி அப்போஸ்தலர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் என்பதை பற்றியும் அங்கே நாம் தெளிவாக வாசிக்க முடியும். இதுதான் அந்த பகுதிகளிலிருந்து நம்ம வாசிக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை எப்படி நிறைவேற்றினார் அப்படிங்கிறத முதல்ல அவர் வாழ்நாட்களில், இப்போ அவர் குழந்தையாக தேவ ஆலயத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். சின்ன குழந்தையாக தேவ ஆலயத்துக்கு கொண்டு போகப்படும் போது அங்கே அவரை சுமந்து கொண்ட சிமியோன் என்கிற மனிதர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 30-32 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே அவர் தெளிவாக அந்த விஷயத்தை சொல்லுகிறார். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனத்திற்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். பாருங்க, இங்க அழகா சொல்றாரு, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் அப்படிங்கிறத தெளிவாக அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். மூணாவது அடுத்து பாருங்க, சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியம். அப்போ இங்க மிக முக்கியமாக இஸ்ரவேலுக்கான ஒரு ஆசீர்வாதமாக இங்க முதலாவது அவர் இருக்கிறார். அதற்கு பிறகுதான் என்னது, அவர் முழு உலகத்துக்குமான ஆசீர்வாதமாக இருக்கிறார். ரெண்டும் மிக முக்கியமான விஷயம். முதல்ல இஸ்ரவேலுக்கு அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுதான் முதல்ல முக்கியமான விஷயம். ரெண்டாவது, அவர் முழு உலகத்திற்கான அவர் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதுதான் குரானில் கூட நம்ம வாசிக்கும் பொழுது, குரானுடைய 38வது அதிகாரத்தில் 45-46 வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, குரானில் கூட இந்த இப்ராஹிம், இசாக்கு, யாக்கூப் அவர்களுடைய சந்ததிகளை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது பார்க்குறோம். அவர்களை நாம் சிறப்பாக தேர்வு செய்தோம். நம்ம பைபிளில் மட்டும் அது சொல்லப்படல. ஏறக்குறைய 2000 வருஷம் ஆகுது பைபிளுடைய முதல் புத்தகத்துக்கும் குரானுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதாவது கிபி 600க்கு அப்புறம் தான் குரான் எழுதப்படுகிறது. கிமு 1500 மோசே மூலமாக வேதாகமத்தினுடைய முதல் 5 புத்தகங்கள் எழுதப்படுகிறது. ஏறக்குறைய 2000 வருஷங்களுக்கு பிறகு எழுதப்பட்ட குரானும் பைபிளுடைய அந்த செய்தியை அங்கே சில செய்திகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, இப்போ குரான்லேருந்து நீங்கள் காமிப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எதெல்லாம் வேத புத்தகத்துக்கு ஒத்து இருக்கிறதோ அதை குரானில் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. நாளைக்கு ஒருத்தர் புத்தகம் எழுதும்போது வேதத்திலேருந்து 4 வசனத்தை எடுத்து எழுதினாருன்னா அதை நம்ம வேத வசனங்கள் நம்ம ஏற்றுக்கொள்வோம். அதுலேருந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. பைபிளுடைய வசனங்களை அவர் காப்பி பண்ணியிருக்கிறார், அவ்வளோதான் விஷயம். அது மாதிரி வேதத்தினுடைய வசனங்களை குரானில் காப்பி பண்ணியிருந்தாலும் அந்த அர்த்தத்தோடு அந்த குரானில் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ள போகிறோம். நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இது பைபிள் வசனமே இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அப்படி இல்லை. பைபிள் வசனமாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற விஷயம் சேம் அதே விஷயமாக இருந்தால் நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது, இவங்க பரிசுத்த வேதாகமத்திலேருந்து காட்டி ஒரு குற்றச்சாட்டை சொல்லும்போது அடிப்படையாக உங்கள் குரான்லேயே என்ன இருக்குன்னு பாருங்கன்னு நம்ம அப்படிதான் நம்ம கடமை அதுதான். அப்போ 38, 45, 46 அங்கே இஸ்ரவேல் சந்ததிகளை அவர்களுடைய இறைவன் ஆசீர்வதித்தார் அப்படிங்கிறதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2வது அத்தியாயத்திலையும் சரி 47வது வசனம் பார்க்கும்போது அங்கேயும் இஸ்ராயேல் மக்களே, உங்களுக்கு நான் வழங்கிய அருட்கொடையும் உலக மக்கள் அனைவரையும் விட உங்களை நான் மேன்மைப்படுத்தி இருந்ததையும் எண்ணி பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அல்லாஹ் கேட்குற மாதிரி தான் இருக்குது. உங்களை இஸ்ரவேலில் உலக மக்கள் அனைவரையும் விட நான் உங்களை மேன்மைப்படுத்தினேன், மேன்மைப்படுத்துங்க நீங்கள் நினச்சி பாருங்க அப்படின்னு யூதர்களை பார்த்து பேசுகிற மாதிரி தான் குரானுடைய வசனம் இருக்கிறது. அப்போ இந்த 2 வசனம் பார்க்கும்போது இஸ்ரவேல் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்ம அறிந்து கொள்கிறோம். இப்போ இங்கே இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மத்தியில் தான் பிறந்தார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். வேதம் நமக்கு அதை தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதத்தில் அது தெளிவாக இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மத்தியில் வரும் பொழுது ஒரு தீர்க்கதரிசியாக வந்தார். ஆனால் முழு உலகத்துக்கும் ஆகும்போது அவர் இரட்சகராக மாறுகிறார். இங்கே தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு இஸ்ரவேலுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் முழு உலகத்துக்கும் அவர் இரட்சகராகவும் இருக்கிறார். அதே நேரத்தில் வாக்களிக்கப்பட்ட மேசியாவாகவும் இயேசு இருக்கிறார். அப்போ இன்றைக்கு யூதர்கள் காத்திருந்தாங்க, எங்களுக்காக ஒரு மேசியா வர வேண்டும் என்று. அந்த மேசியா தான் என்பது இயேசு பலமுறை அவர்களுக்கு சொன்னார். ஆனால் அவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. அப்போ அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் அன்றைக்கு ஆன்மீக குருட்டாட்டமுள்ள மக்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்போ இயேசு நான் இஸ்ரவேல் இடத்துக்கு தான் வந்தேன் அப்படின்னு முதலாவது அவர் இந்த பூமியில் இருக்கும்போது
தன்னுடைய சீஷர்களை முதலாவது அவர் இஸ்ரவேலர்களிடத்துல தான் அனுப்பிச்சார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை, நாமும் மறுக்கவே இல்லை. ஏன்னா முதல்ல இஸ்ரவேலர்கள் முதலாவது அவர்கள் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும், அவர்கள் மெஸ்ஸியாவை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக முதலாவது அவர்கள் இஸ்ரவேலர்கள் மத்தியிலே வேலை செய்தார்கள். சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கி நிறைய பேர் கேட்பாங்க, யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படியெல்லாம் கிடையாது. யூதர்களில் சிறுபான்மையான ஒரு கூட்டம் அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டது. அவர்கள்தான் பிற்காலத்திலே இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ்ந்தார்கள். மேல் வீட்டறையிலே 120 பேர் கூடியிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். மேல் வீட்டறை 120 பேர். அந்த 120 பேரும் பெரும்பான்மையானவர் யூதர்கள் தான். பெரும்பான்மை நான் சொல்ல 100% இருக்கலாம், ஒரு 1-2 மிஸ் ஆனால் கூட பெரும்பான்மையானோர் அன்றைக்கு யூதர்களாகத்தான் இருந்தார்கள். அந்த 120 பேர் தான் இன்றைக்கு உலகம் முழுமைக்கும் கிறிஸ்துவை சுமந்து சென்றவர்கள், அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ நம்ம பார்க்குறோம், யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், சிறுபான்மையான ஒரு கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. தீர்க்கதரிசியாகிய யோவான் எதற்காக வருகிறார்? இயேசு கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்தப்படுத்துவதற்காக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவரை பற்றி அறிவிப்பதற்காக வருகிறவர். அவர் சொல்லுகிறார், ஏதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து, ஏதோ ஒரு இஸ்ரவேலுடைய பாவத்தை சுமக்கிறவர் அல்ல, முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமக்கிறவர் அப்படிங்கிறது சொல்றார். இதை அவர்களுடைய சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் இதை புரிந்து கொண்டிருந்தார்கள். அதை நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 3வது அத்தியாயத்தினுடைய 25-26 வசனங்களை நம்ம வாசிக்கலான்னு. நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். தெளிவாக சொல்லப்படுத்து. முதலாவது உங்ககிட்ட தான், முதல்ல உங்ககிட்ட தான் அனுப்பினார். உங்ககிட்ட தான் அனுப்பிச்சு அதுக்கு பிறகு தான் அவர் என்ன பண்ணுறாரு, முழு உலகம். அப்போ எங்கே அவருடைய முழு உலகத்துக்கு எப்போ போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் முழு உலகத்துக்குமானதாக மாறுகிறது. ஏற்கனவே நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம், அவர் இந்த பூமியிலே ஒரு சாதாரண தீர்க்கதரிசியாக இருந்தபோது அவர் இஸ்ரவேலுக்கான தீர்க்கதரிசியாகத்தான் இருந்தார். ஆனால் அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் முழு உலகத்துக்குமான விடுதலையின் நற்செய்தி. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சாதாரண மனிதனாக பிறந்தார், இவர் ஒரு சாதாரண தீர்க்கதரிசியாக இருந்தார். அதே நேரத்தில் அவர் ஒரு மேசியாவாக முழு உலகத்திற்கான இரட்சகராக அவர் இருக்கிறார். இங்கே இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆனால் இவங்க ஒரே ஒரு பகுதியை மட்டும் பார்த்துட்டு, இந்த குருடன் யானையை பிடிச்ச கதை தான், ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கிட்டு, நான் யானை தூண் மாதிரி இருக்குது, யானை முறம் மாதிரி இருக்குது, யானை துடைப்பம் மாதிரி இருக்குது, இப்படி குருடர்கள் யானை எப்பவுமே தொட்டுப்பாக நம்ம இந்த ஊமை அடிக்கடி சொல்லுவதுண்டு. இஸ்லாமிய அறிஞர்கள் பொதுவாகவே குருடன் யானையை பார்த்த கதையாகத்தான் கிறிஸ்தவத்தையும் இயேசுவையும் பார்க்கிறார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு ஓடுகிற கதை தான் இது. அதாவது அவர்களுக்கு அந்த முழுமையான விஷயங்களையும் அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் இல்லை. ஏன்னா அவர்கள் தங்களுடைய வேதத்தை உண்மைப்படுத்த வேண்டும், எப்படியாகிலும் உண்மைப்படுத்திட்டா போதும். ஏன்னா முழு உலகத்துக்குமான அவர் ரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சிலுவை மரணம் வந்துருது. இயேசுடைய சிலுவை மரணம் அங்கே பிரச்சனையாயிருமே. அதனால் அவர் முழு உலகத்துக்குமாக இல்லை, அவர் இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் வந்தார்னு சொல்லிட்டோன்னு வைங்க, நம்ம தப்பிச்சுக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதமோ அல்லது அப்போஸ்தலர்களோ இயேசு கிறிஸ்துவோடைய காரியத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க பாருங்க. பவுல் எழுதும்போது 1 தீமோத்தேயு 2:4-6 தேவ ஆவியானவர் ஒரு மூலமாக எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அங்கே இயேசு கிறிஸ்து நமக்காக பரிகார பலியாக மாறினார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். 1 தீமோத்தேயு 2:4-6 வரைக்கும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி இருக்கிறது. பாருங்க, இங்க எல்லா மனுஷருக்காகவும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறேன். இது ஏதோ குறிப்பிட்ட மனிதருக்காகவோ இஸ்ரவேலருக்காகவோ அல்ல, எல்லா மனுஷர்களுக்காகவும். லூக்கா சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது 24வது அதிகாரம் 46-47 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே இன்னும் தெளிவாக இருக்கிறது. எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருக்கிறது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது.
நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். பாருங்க, இங்க அழகா தெளிவா சொல்றாரு. எருசலேம் துவங்கி சகல தேசம். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியதா இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்க தொடங்குகிறது அப்படிங்கிறார். அப்ப இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எருசலேமிலிருந்து தான் அது தொடங்குகிறது. அவருடைய மீட்பின் சுவிசேஷம் எருசலேமிலிருந்து, யூதர்களிடத்திலிருந்து அது தொடங்குகிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அப்போ இயேசு முழு உலகத்திற்கான ரட்சகர். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், எப்போவுமே நான் தான் கடவுள்னு சொன்னாரா, நான் தான் கடவுள்னு சொன்னாரான்னு கேட்பாங்க இல்லையா. இங்கே நான் மரிப்பேன் 3ஆம் நாள் உயிரோடு எழுவேன் இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ அது விசுவாசி. இப்போ எப்பவுமே அவரு நான் சொல்லியிருக்காரா, இயேசு சொன்னாரா அப்படின்னு எப்பவுமே கேட்பாங்க. உடனே நான் வந்து மாறிடுறேன் அப்படிம்பாங்க. இயேசு சொன்னதை நீங்க ஏத்துக்கிறதா இருந்தால், இயேசு நான் மரிப்பேன் 3ஆம் நாள் உயிரோடு எழுவேன்னு சொல்றார். எத்தனையோ இடத்துல தன்னுடைய மரணத்தையும் தன்னுடைய உயிர்த்தெழுதலையும் இயேசு குறித்திருக்கிறார். இயேசு சொன்னா நான் கேட்டுருவேன் அப்படின்னு சொல்றதா இருந்தால், இயேசு சொன்ன விஷயத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. இந்த இடத்துக்கு வந்துருவோம் அப்படிங்கறனால தான் அவங்க முன்னாடியே எஸ்கேப் ஆகிறது. அதாவது இதை ஏற்றுக்க சொல்லிடுவோமே, இயேசுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் நிரூபிக்கப்பட்ட ஆதாரபூர்வமான உண்மை. அப்போ இதை ஏற்றுக்க வேண்டி வந்துருமே அப்படிங்கிறனால தான் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நம் நித்திய ஜீவனைக்கான அந்த உரிமையை, அந்த நம்பிக்கையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் என்கிற அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம வந்துருவோங்கிறனால தான் அழகா பிசாசனோட ஒரு பெரிய தந்திரமாக இருக்குது. இதுக்கெல்லாம் உள்ளே போய் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அவன் மேலோட்டமாக வந்து சத்தியத்தை அறிந்து கொள்ளாமலே அவங்க இருந்துடணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு செயல்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு முழு உலகத்திற்குமான விடுதலை நாயகர். அப்போஸ்தலர் 1:8 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பாருங்க, ஆரம்பம் எருசலேம், அப்புறம் முடிவு வந்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ என்னைக்குமே ஆண்டவர் ஒரு பர்டிகுலர் ரீசனோட நிற்கலை, இந்த ரீசனோட நில்லுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அதனால தான் இன்னைக்கு உலகம் பூரா வந்து இன்னைக்கு இயேசுவை பிரசங்கிக்கிறதுக்காக நம்ம புறப்படுறோம். வேற ஒரு காரணமே கிடையாது. இன்னைக்கு உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2000 மொழிகளுக்கு மேலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே வேத புத்தகம், நம்ம ஆதாரபூர்வமாக சொல்லலாம், ஒரே வேத புத்தகம் பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். ஏன் சொல்ல முடியுதா? இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு, நீங்கள் பூமியின் முடிவு பரியந்தம். அப்போ எல்லா தேசங்களுக்கும் இந்த வேதம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். ஏன்னா கிறிஸ்தவர்கள் கற்றுக் கொடுத்த, கிறிஸ்தவர்களால் அங்கே உருவாக்கப்பட்ட மாடர்னைஸ் பண்ண சில லாங்குவேஜை இவங்க வந்து பைபிளுக்காக தான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து அவங்கள படிக்க வைத்து அவர்களுக்கு மொழியை கற்றுக் கொடுத்தாங்க. கண்டிப்பா. அதற்கு பின்பு அதை பயன்படுத்தி இவங்க இன்னைக்கு வந்து தங்களுடைய குரானையும் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு நாம செம்மைப்படுத்தி கொடுத்த பல மொழிகள்ல அவர்கள் தங்களுடைய வேதத்தை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, தமிழை எடுத்துக்கோங்களேன். தமிழில் முதலாக பைபிளை மொழிபெயர்ப்பதற்காகத்தான் அச்சு எந்திரமே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. பைபிளை பிரிண்ட் பண்ணப்படுவதற்கும் பைபிளை மொழிபெயர்ப்பதற்கும் இந்தியாவுக்கு. ஆனால் அதுக்கு பிறகு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 100 வருஷத்துக்குள்ளே வந்து அவங்க குரான் எல்லாம் வந்து தமிழில் மொழிபெயர்த்துருக்குறாங்க. ஆனால் 300 வருஷத்துக்கு முன்பாகவே நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், தமிழை மொழிபெயர்த்து அதில் நம்ம வந்து அச்சு பிரதியில் வந்து பைபிளை அச்சிட்டு இருக்கிறோம். அப்போ இது எதுக்காக நான் சொல்லணும்னா, இது முழு உலகத்திற்கான வேதம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ரீஜனோடு நிறுத்துவதற்காக அல்ல. அதனால இயேசுவை அப்படியே சுருக்கி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இது இவர்கள் சொல்லுகிறது வந்து நாம சொல்றதுதான் சரிங்கிறதுக்கு குரான்ல ஆதாரம் இருக்கு. இப்போ நாம வேதத்தின் அடிப்படையில் சொல்றோம். வேதத்தில் மத்தேயு சுவிசேஷம் 28:19 வாசிக்கும், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படின்னு இயேசு சொல்றத பார்க்குறோம். கடைசியாக இயேசு தான் சொல்றார், நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு. ஆனால் இதைத்தான் சூரத்துல் மரியம்ல 19வது அத்தியாயத்தில் 21வது வசனம் நம்ம வாசிக்கும் போது, அதற்கு வானவர் கூறினார், அவ்வாறே நிகழும். உம் இறைவன் கூறுகின்றான், அவ்வாறு செய்வது எனக்கு மிகவும் எளிதானது. மேலும் நாம் அக்குழந்தையை மக்களுக்கு ஒரு சான்றாகவும் நம்மிடமிருந்து ஒரு கருணையாகவும் ஆக்குவதற்காகவே இவ்வாறு செய்கிறோம். மேலும் அது நடந்தே தீரும். பாருங்க, அந்த குழந்தையை மனிதர்களுக்கு ஒரு சான்றாகும், மக்களுக்குன்னு இதுல இருக்கு, சரியாக மனிதர்களுக்கு ஒரு சான்றாகும், மனிதர்களுக்கு ஒரு சான்றாகவும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. மனிதர்கள் அப்படின்னா வெறும் இஸ்ரவேலர்கள் அல்ல, முழு மனுகுலத்துக்கும் ஒரு சான்றாக நான் அவரை வைத்திருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லப்படும். இன்னும் ஒரு வசனம் கூட குர்ஆனுடைய 21வது அத்தியாயத்தினுடைய 91வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே இன்னும் இந்த வசனத்துடைய தெளிவை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். இன்னும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், யாருக்காக வந்திருக்கிறார் அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக நம்ம வாசிக்க முடியும். தன்னுடைய கற்பை காப்பாற்றி கொண்ட அந்த பெண்ணிற்குள் நம்முடைய ரூஹிலிருந்து ஊதினோம். மேலும் அப்பெண்ணையும் அவளுடைய மைந்தரையும் உலகத்தார் அனைவருக்கும் சான்றாக திகழச் செய்தோம். பாருங்க, உலகத்தின் அனைவருக்கும் சான்றாக திகழச் செய்தோம்.
இது எப்போ சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்துக்கு பிறகு, உயிர்த்தெழுதுக்கு பிறகு 600 வருஷம் கழிஞ்சு அப்போவே நான் வந்து உலகத்திற்கு சான்றாக வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே இயேசு கிறிஸ்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்படுது, நான் வந்து உலகத்திற்கு சான்றாக திகழச் செய்தோம், உலக மக்கள் அனைவருக்கும் சான்றாக திகழ செய்தோம், மனிதர்களுக்கு சான்றாக திகழ செய்தோம். அப்படின்னா அன்னைக்கே இந்த சுவிசேஷம் உலகமெங்கிலும் பரப்பப்பட்டிருக்கிறது. ஏன்னா என்னைக்கு இஸ்லாம் வந்ததோ அந்த காலகட்டங்களிலேயே இந்த சுவிசேஷம் உலகமெங்கிலும் கொண்டு போகப்பட்டிருக்கிறது. அந்த 600 வருஷத்துலேயே அன்னைக்கே உலகத்தின் பல நாடுகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போய் நம்முடைய அப்போஸ்தலர்களும் அதுக்கு பிறகு வந்த சபை பிதாக்களும் அதுக்கு பிறகு வந்த கிறிஸ்தவர்களும் இந்த விசுவாசத்தை கொண்டு போய் பரப்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது யோவான் சுவிசேஷம் 8:12 வாசிக்கிறோம், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், இஸ்ரவேலுக்கு மட்டுமே இல்லை. அப்போ இன்னைக்கு தெளிவாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அவர் முழு உலகத்திற்குமான ஒரு இரட்சகராக இருக்கிறார், முழு உலகத்திற்குமான ஒரு மீட்பராக இருக்கிறார். ஏதோ ஒரு பர்டிகுலரான இடத்துக்கோ ஒரு ஊருக்கோ அல்லது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமோ அல்லது ஏதோ ஒரு மதத்துக்கோ அவர் உரியவர் அல்ல, முழு உலகத்திற்குமான இரட்சகர். அவரை ஏதோ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே மட்டும் நாம் அடைத்து விட முடியாது. இன்றைக்கி இஸ்லாமிய சகோதரர்கள் கூட இந்த அற்புதமான விஷயத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கலாம், இயேசு ஏதோ ஒரு சாதாரண மனிதர், இல்லை ஒரு சாதாரண ஒரு நபி, அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் வந்திருக்கிறாரு அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் வந்திருக்கிறாருன்னு அவங்க நினைக்கலாம். அது நிச்சயமாக ஒரு தவறான ஒரு கொள்கை, ஒரு தவறான ஒரு விஷயம். அவர் ஒரு இஸ்ரவேலுக்காக மட்டும் வந்த ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் அவர் முழு உலகத்திற்கான மீட்பர். இதுதான் வேதம் அழகா சொல்லுது. இந்த குர்ஆன்ல உள்ள வசனமே முழு உலகத்தார் அனைவருக்கும் சான்று அப்படின்னு சொல்றார். சான்றுனா சாட்சின்னு அர்த்தம், அடையாளம்னு அர்த்தம். அப்ப இயேசு முழு உலகத்திற்குமான அடையாளம். அவர் சாதாரண ஆள் கிடையாது, சாதாரண ஒரு மனிதனை போன்ற ஆள் அல்ல. அவர் முழு உலகத்திற்கும் ஒரு சாட்சியாக இருக்கக்கூடிய. எந்த தீர்க்கதரிசிகளுக்காவது வந்து சொன்னது உண்டான்னு பார்க்கணும். ஆமா ஆமா, அதாவது பரிசுத்த வேதாகமும் அதை தெளிவுபடுத்துது, அவர் முழு உலகத்திற்குமான மீட்பர். ஏன்னா வேற எந்த மனிதனும் முழு உலகத்துக்கும் கொண்டு போக முடியாது, அவர் அந்த ரீஜனுக்காக மட்டும்தான் இருக்க முடியும். முகமது நபி முழு உலகத்திற்கான நபின்னு தான் சொல்றாங்க. ஆனா நீங்க பாருங்க, எங்க முகமது நபி ஏற்றுக்கொண்டவர்களும் முகமது நபியுடைய லாங்குவேஜ் தான் படிக்கிறாங்க. முகமது நபியுடைய தாய்மொழி என்ன? அரபு. அந்த தாய்மொழியை, அவருடைய தாய்மொழியை தான் இங்க இருக்கிறவங்க படிச்சு முகமது நபியை ஃபாலோ பண்றாங்க. நான் சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதானே? அதாவது முகமது நபி முழு உலகத்திற்குமான நபினா என்னுடைய தாய்மொழியில் அவரை நான் ஃபாலோ பண்ணலாமான்னா முடியாது. தொழுகையே கூட அதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த அவர் சொன்ன இறைவனை வணங்கணும்னா அவருடைய மொழியில் வணங்க வேண்டும். அப்போ யோசிச்சு பாருங்க, இது முழு உலகத்திற்கான ஒரு இது எப்படி ஆக முடியும்? அவர் எந்த ஊர்ல பிறந்தாரோ அந்த ஊர்ல இருக்கிற கோயிலை பார்த்தா நான் தொழுகணும். அவர் வந்து மக்கால பிறந்திருக்கிறாரு, மக்கால இருக்கிற ஒரு கோயிலை பார்த்தா நான் வந்து நாளைக்கு முஸ்லீமா மாறினாலும் தொழுகணும் அப்படின்னு சொன்னா அப்ப வந்து முழு உலகத்திற்கான ஒரு மார்க்கமாக இருக்க முடியும். யோசிச்சு பாருங்க. ஆனால் இதே நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறது வெளி உலகத்தில் இருக்கிறவனும் தன் பக்கமா இழுத்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துடுறோம். நம்ம ஒரு எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த ஊருக்குள்ள நுழைக்கிறோம். ஆனால் இங்க அப்படி கிடையாது, உள்ள இருந்து எல்லாத்தையும் வெளியே அனுப்புகிறது. அங்க ஒரு லாங்குவேஜ், அந்த ஒரே கோயிலை பார்த்து தான் நம்ம வணங்குறோம். இது அங்க சொல்லப்படும். ஆனா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நீங்க உலகளாவிய ஒரு மார்க்கத்தை பற்றி சொல்லுகிறது. எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஒரு ரீஜன்ல இருந்தாலும், எந்த ஒரு மொழியை பேசினாலும் உங்கள் சொந்த மொழியில் நீங்கள் உங்கள் கடவுளை ஆராதிக்கலாம். இதுக்கு ஆண்டவர் மார்க் போடுறாரானா, எந்த மொழியில வந்து நம்ம ஜெபம் பண்ணா என்ன, தொழுதா என்ன, அது இதுக்கு போய் ஆண்டவர் வந்து இவன் மொழி என்ன மொழின்னு சொல்லிட்டு லாங்குவேஜுக்கு மார்க் போடுறதா தான் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்ட். இப்போ நம்ம பொதுவாக வந்து நம்ம சொல்லுவாங்க, என்னங்க உங்கள் அரபி மொழியில் வந்து குரான் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் மட்டும் இல்லை அரபிலேயே வந்து 7 ரிவாயத்தாக இறங்குச்சின்னு சொல்லுவாங்க, 7 வட்டார வழக்கு மொழிகளில். இப்படி அரபில் மட்டுமே புரியாதுங்கிறதுக்காக 7 வட்டார மொழியை கொடுத்துருக்காங்களே, அப்படின்னா எத்தனை உலகத்தில் எத்தனை லாங்குவேஜ் இருக்குது? அப்போ அத்தனை லாங்குவேஜில் அட்லீஸ்ட் ஒவ்வொன்றாதும் ஃபேமஸான மொழியிலையாவது ஒன்று கொடுத்துருக்கணும்ல. அரபுலையே வந்து ஒருத்தருக்கு இந்த ரீஜனில் பேசுகிற ஆட்க்கு வந்து அடுத்த ரீஜனில் பேசுகிற அரபு மொழி பேசுகிறதுக்கு புரியாதான். அதனால் அந்த ரீஜனுக்கு ஒரு குரான், அடுத்து இன்னொரு ரீஜனில் இருக்கிறவருக்கு ஒரு குரான், இப்படி 7 வட்டார வழக்குகளில் குரான் இறங்குச்சு அப்படின்னு சொல்லி முகமது நபி கேட்டுக்கிட்டே இருக்கார். அந்த வட்டாரத்துக்கு ஒரு மொழி வேணும், அந்த குரான் வேணும், இன்னொரு வட்டாரத்துக்கு ஒரு குரான் வேணும்னு சொல்லி ஒவ்வொரு வட்டார வழக்குகளுக்கும் ஒரு குரான் இறக்கி வாங்கியிருக்கிறார். இப்போ தான் நம்ம கேட்டோம், அரபிக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கே வந்து ஒரு வட்டாரத்தில் இருக்கிறவங்க இன்னொரு வட்டாரம் வாசிக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாதுன்றக்காக 7 வட்டார வழக்கு கொடுத்துருக்காரு.
குறைந்தபட்சம் உலகத்தினுடைய பொதுவாக இருக்கக்கூடிய மொழிகள், ஆங்கிலத்திலேயோ அல்லது அன்னைக்கு நடைமுறையில் இருந்த கிரேக்க மொழியிலையோ அல்லது வேற லத்தீன் மொழிகள்லையோ ஒரு குரானை கொடுத்துருந்தா இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது, இன்னும் உலகளாவிய மார்க்கம்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொன்னால் அவங்க திரும்ப நம்மகிட்ட கேட்குற கேள்வி, ஏன் உங்கள் பைபிளை இங்கிலீஷில் கொடுத்துருக்கிறது, உங்கள் பைபிளை அதில் கொடுத்துருக்குறது, இதில் கொடுத்துன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நாம் எப்படி கேள்வி கேட்குறோங்கிறது முதல்ல அவங்க புரிந்து கொள்ளலை. நான் என்ன கேட்குறோன்னா, 7 வட்டார வழக்கில் இருக்கும்போது ஏன் இன்னொன்றில் கொடுக்கக்கூடாதுன்னு தான் கேட்குறோம். இப்போ நம்ம பைபிள் எபிரேயத்தில் 7 வழக்கில் இருக்குது, கிரேக்கத்தில் 7 வழக்கில் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா இந்த கேள்வி நம்மகிட்ட கேட்கலாம். இன்னும் நம்ம எபிரேயத்தில் தொழுதாதான் எங்கள் கடவுளுக்கு தெரியும், அதில் உனக்கு 50 நன்மை தராரு, கிரேக்கத்தில் தொழுதினா தான் உனக்கு 50 நன்மை சேர்த்து தருவார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த கேள்வி நீங்கள் கேட்கலாம். நீ தமிழில் வாசி, தமிழில் ஜெபம் பண்ணு, உனக்கு தெலுங்கு தான் தெரியுமா, தெலுங்கில் வாசி, தெலுங்கில் ஜெபம் பண்ணு, உனக்கு வேற ஒரு பாஷை தெரியுமா, அந்த பாஷையில் எழுத்தே இல்லையா, அந்த பாஷையில் கூட முடிஞ்ச எழுத்தை கண்டுபிடிச்சி எழுது, யாரும் வேண்டான்னு சொல்லலையே. நீ அதில் படிச்சினாலும் படிக்கிறதுனால உனக்கு நன்மை கிடையாது, கேட்கறதுனால நன்மை கிடையாது. இது வாசிக்கிறதும் இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனுக்கும் தான் இந்த ஆசீர்வாதம்னு வேதம் சொல்லுது. இது கேட்கறதுக்கு ஆசீர்வாதம், படிக்கிறதுக்கு ஆசீர்வாதம், அதில் அலீஃபுக்கு ஒரு ஆசீர்வாதம், லாமுக்கு ஒரு ஆசீர்வாதம், இப்படி எழுத்துக்கு அரபி லெட்டருக்கெல்லாம் ஆசீர்வாதம் நீ சொல்கிறீங்க. அப்போ இதைத்தான் நம்ம கேள்வி கேட்குறோம். அரபியில் கொடுத்த கடவுளுக்கு ஏன் உலகளாவிய மொழியில் கொடுக்க முடியல? அப்போ நம்ம கேட்குற கேள்வி சரியானதாக இருந்தால் சிந்தித்து பார்க்கணும். நான் சொல்கிறேன், நம்ம கேட்குற கேள்வி முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய தீர்க்கதரிசியுடைய மொழியைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்களே ஒழிய அவரை உலகளாவிய ஒரு நபராக நீங்கள் பார்க்கல. இல்லை, இவங்க சொல்கிற மாதிரி நம்ம அன்றைய காலத்தில் உலகளாவிய மொழியாக ஆங்கிலம் இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் ஆங்கிலத்தில் கொடுத்துருப்பாரு. நமக்கு அந்த பிரச்சனை இல்லை, கிரேக்கத்தில் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உலகளாவிய அன்னைக்கு பெரும்பான்மை மக்கள், உலகளாவியனா உலகத்தை 100% பேசினாங்கன்னு சொல்லலை, பெரும்பான்மையான மக்கள் அன்னைக்கு அவங்க கிரேக்கத்தை லாங்குவேஜ், அதுதான் உண்மை. பெரும்பான்மை மக்கள் உபயோகப்படுத்தினால் அன்னைக்கு அதை பயன்படுத்தினாங்க. லத்தீன் வந்த உடனே லத்தீனில் மொழிபெயர்த்தார்கள், ஆங்கிலம் வந்த உடனே ஆங்கிலத்தில் முதல்ல மொழிபெயர்த்தாங்க. நம்ம எதையும் விடலையே. அப்போ இன்றைக்கும் புதிதாக ஒரு மொழி நாளைக்கு பிரபலமாகிறது அப்படின்னா முதல்ல அந்த மொழியில் நம்ம மொழிபெயர்ப்போம். ஏனென்று சொன்னால் நம்முடைய வேதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கடவுள் ஒரு குறிப்பிட்ட மொழியினுடைய கடவுள் அல்ல, மொழியை தாண்டி அனைத்து மொழிகளுக்குமான கடவுள். அதுதான் நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி தமிழ் பார்க்குறோம், தமிழில் அவரை படுத்தி படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்முடைய வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் பார்த்திங்கன்னா நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள் நிறைய உள்ளே இருக்குது. நமக்கு இன்னும் பியூர் தமிழில் வரணும்னா பிற்காலத்துடைய தமிழ் சந்ததிகள் அதை நிச்சயமாக தமிழை முழுமையாக நல்ல தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள், இன்னும் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அது மாதிரி இன்னும் ரொம்ப சந்தோஷம்தான். நாம் அதை பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக தேவன் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். கர்த்தர் நல்லவரானே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் ஒருவராலும் உண்டாகவில்லை என்று யோவான் 1:3 வாசிக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் படைத்தார், நம்மை படைத்தார். நாம் எந்த மொழியிலே அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாலும் அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவர். வேதம் சொல்லுகிறது ஜெபத்தை கேட்கிறவர் என்று அவரை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்படியானால் நீங்கள் எந்த மொழியிலே அவரை கூப்பிட்டாலும், எந்த நிலையிலிருந்து நீங்கள் கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷத்திலே 1:9 இப்படியாய் வாசிக்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் ஒளியாய் வந்தார், உங்களை பிரகாசிப்பிக்கப்படுவதற்காக. இன்னைக்கு சில மனிதர்கள் பாவ இருளில் வாழ்கிறாங்க, அதை விட்டு வெளியே வர முடியலை, வர தெரியலை, உள்ளே திக்குமுக்காடி கொண்டிருக்கிறாங்க. அவர் ஒளியாய் வந்தவர், வெளிச்சம் கொடுக்க வந்தவர், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை, பாவ இருளை மாற்ற வந்தவர். இன்னைக்கு அந்த வெளிச்சத்திடத்திற்கு வாங்க. பொதுவாக இருட்டில் உட்கார யாரும் விரும்ப மாட்டோம், வெளிச்சத்துக்கிட்ட போக எல்லாரும் விரும்புவோம், ஆதங்கப்படுவோம், எப்படியாவது வெளிச்சம் வராதான்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அந்த வெளிச்சத்தை தர உங்களை அழைக்கிறார். நீங்கள் வாங்க. அவரிடத்தில் வருகிறவனை ஒரு நாளும் அவர் புறம்பே தள்ளவே மாட்டார். அவரை கூப்பிடுங்கள், நிச்சயம் அவர் உங்கள் வாழ்க்கையில வெளிச்சமாய், உங்கள் வாழ்க்கையே பிரகாசிக்கிற ஒரு தீபமாய் மாற்றுவார். அவரை கூப்பிடுவீங்களா? இன்றைக்கி அவரை நோக்கி பார்க்கலாமா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இருள், பாவ சாப இருள்கள் மாற இயேசுவை கூப்பிடுங்க. அவர்தான் நமக்கு ஒரே பரிகாரி. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளையெல்லாம் மாற்றி வெளிச்சத்தை
ஒளியை கொடுக்கிற எங்கள் நல்ல தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். குறிப்பாக என்னோடு இணைந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா இருள்களின் வல்லமைகளும், ஆண்டவரே, கண்களை குருடாக வைத்திருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்களும் மறைந்து போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் இந்த வெளிச்சத்தை காணட்டும், ஒளியை காணட்டும். உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுடைய பிரச்சனைகளும், போராட்டங்களும், பாவமும், சாபமும், வியாதியும் மறைந்து போகட்டும். உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்கள் மூலம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பற்றி கொள்ளுங்கள். அவரை தேடுங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம் எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாய் மாற்றி அமைப்பார். உங்கள் நிலைமைகள் மாற்றப்படும். உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969, ஆழ்வார் திருநகர், சென்னை 87.